சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டில் குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? திமுக எம்பி கனிமொழிக்கு ஞாபக மறதி பிரச்சனை இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தனது மகனை மட்டும் பல மொழிகள் கற்க வைத்து சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக்கிவிட்டு ஏழை பிள்ளைகள் கூடுதல் மொழி கற்பதற்கு ஏன் தடையாக இருக்க வேண்டும் என கனிமொழிக்கு அவர் கேள்வி எழுப்பினார். பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்கு வந்து கல்விக்கு நியாயமான நிதி அளிக்கலன்னு கனிமொழி வந்து குற்றச்சாட்டு பண்ணி கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, செலக்டிவ் அமினிஷியா அப்படிம்பாங்க. அப்பப்போ அதை மறந்துடுவாங்க. சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2006 to 2014 மறந்தாச்சு. அந்த 8 வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அமினிஷியா ஆகி போச்சு. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதாவது 2006 to 2014 காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் 675 crore. சமஸ்கிருத வளர்ச்சிக்கு, தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் 75 கோடி. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் 170 பரிந்துரையை பார்லிமெண்ட்ல வைக்கிறார். எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது. இன்னைக்கு அதே ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில் மீட்டிங் போடுறாரு. அவரு மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பற்றி பேசுறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார். இன்னைக்கு அதே கனிமொழி அக்கா நான் கேட்கிறேன், அக்கா 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே, வெறும் 75 கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க? அதுக்கு பதில் இல்லையே. உங்களுடைய ஆட்சியில் நீங்க செஞ்ச தவறு. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா? கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன், உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கார். சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டில் குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து 2 மொழி படிச்சு வைக்கல? இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே, நாங்க பெரியாருடைய பேத்தின்னு சொல்றாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே, ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல.